So greetings everyone. இப்போ நம்ம determinantsல part 2 questions பார்ப்போம். Yeah. So question number 7 to 12 பார்ப்போம். First question. If alpha, beta and gamma are the roots of the equations x cube plus px plus q is equal to 0, then the value of the determinant கொடுத்திருக்காங்க and அதோட value என்னன்னு find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So இப்போ நம்ம இங்க cubic equation கொடுத்திருக்காங்க and அதுல alpha, beta, gamma relations from this equation நம்ம find out பண்ணணும் and அதை யூஸ் பண்ணி இங்க determinant solve பண்ணணும். ஈஸியான மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் இங்க நம்ம determinant கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அது நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதை either alpha plus beta plus gammaங்கிற டேர்மா இருக்கலாம், அல்லது alpha beta plus beta gamma plus gamma alphaங்கிற டேர்மா இருக்கலாம், இல்ல alpha beta gammaங்கிற டேர்மா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு from here நம்ம alpha plus beta plus gamma என்ன, alpha beta plus beta gamma plus gamma alpha என்ன and alpha beta gamma என்ன, அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத from this cubic equation நம்ம கண்டுபிடிச்சிட்டு substitute பண்ணணும், இந்த determinant கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்ப்போமா? ஸோ இதான் கொஸ்டின் நமக்கு தமிழ்ல வேணா இந்த ஸ்லைட்ல பார்த்துக்கோங்க. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா ஆகியவை x cube plus px plus q is equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் எனில் determinant alpha beta gamma, beta gamma alpha, gamma alpha beta beta என்ற தீர்மான கோவையின் அதாவது determinantன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இல்லைன்னு தெளிவா பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் அப்படி ஆப்போசிட் சைன்ல இருக்கிறது தான் ஆல்பா பீட்டா காமா. இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் 0. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் ப்ரொவைடட் தட் எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்னவோ அதோட ஆப்போசிட் சைன் தான் சம் ஆஃப் த ரூட்ஸ், தட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஃபிஷியன்ட் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அண்ட் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஆல்பா பீட்டா காமா. ஸோ பார்ப்போம் இது எப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஏஎக்ஸ் கியூப்னு இருக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இப்படிதானே இருக்கும் கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். கரெக்டா? கியூபிக் சமன்பாடு. சரி, இப்ப இதோட ரூட்ஸ் வந்து நான் ஆல்பா, பீட்டா, காமா இது மூணும் இதோட ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ட்ரிக் என்னன்னா பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு ட்ரிக். சரியா? இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா உடைய வேல்யூ மைனஸ் பி பை ஏவா இருக்கும். ஓகேவா? மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட் alpha beta plus beta gamma plus gamma alpha. அதாவது எனி 2 ரூட்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அந்த மாதிரி 3 இதுக்கு ரிப்பீட் பண்ணி சம் பண்ணோம்னா அதோட வேல்யூ சி இருக்கு, சியோட கோஃபிஷியன்ட் என்ன பாசிட்டிவ், ஸோ சி பை ஏ. அதனால சொன்னேன் நான் வந்து எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா இங்க மைனஸ் பி பிளஸ் சி வந்துடும். அதுக்கு தான் இப்ப ஆல்பா பீட்டா காமான்னு இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் டியா இருக்கும், மைனஸ் டி பை ஏவா இருக்கும். ஓகேவா? மைனஸ் டி பை. ஸோ இப்போ இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட் 0 அண்ட் ஏ வேல்யூ 1. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேல்யூ 0. கரெக்டா? ஸோ இப்போ பார்ப்போங்க. யா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா 0. அது கிளியரா? இப்ப ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதாவது C1 plus C2 plus C3 ஆட் பண்ணி எழுதிக்கலாம் அண்ட் C2 C3 அப்படி எழுதிருக்கோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம்னா எவ்ரிவேர் உங்களுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வந்துடும். ஸோ இப்போ இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. நம்ம டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன?
ஏதாவது ஒரு ரோவோ, இல்ல ஏதாவது ஒரு காலமோ ஃபுல்லா ஆல் 0வா இருந்துச்சுன்னா, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 0. நம்ம எதையும் சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ, டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வந்துரும்? 0ன்னு வந்துருமா? அதுதான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. தெளிவாக ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0. கொடுக்கப்பட்ட தீர்மான கோவையில் C1s, C1 plus C2 plus C3 என பயன்படுத்தும்போது டெல்டா வேல்யூ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இது வந்து C1ல இருக்கும். C2, C3ல பீட்டா காமா ஆல்பா, காமா ஆல்பா பீட்டான்னு இருக்கும். சோ ஒரு காலம்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆனனால இதோட டெல்டா வேல்யூவும் 0வா இருக்கும். நெக்ஸ்ட். சோ டெல்டா வேல்யூ 0. சிம்பிளா 2 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். அதனால தான் நமக்கு டிட்டர்மினன்ட்ஸ்ல ஆவரேஜ் கொஸ்டினோ இல்ல ஈஸி கொஸ்டினோ தான் கேட்பாங்க. டிஃபிகல்ட் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இல்ல. நம்ம எல்லாமே ப்ராப்பர்ட்டீஸ் தெரிஞ்சிருந்தா ஈஸியா 2, 3 ஸ்டெப்ல சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8. ஒமேகா இஸ் a cube root of unity. நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம ஒமேகா பத்தி நல்லா படிச்சிருப்போம். சோ ஒமேகா இஸ் a cubed root of unity. தென் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கும்? ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுக்கும். இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணனும்னா நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுக்கும். அந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேக்கிங் ஒமேகா as cube root of unity. சோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இது கியூப் ரூட் ஆஃப் 1 என்னது? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் கரெக்ட்டா? அதனால இங்க வந்து அதுல ஒமேகா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். சோ ஒமேகா வேல்யூ என்ன? -1 பிளஸ் I√3/2. சோ x 0வா இருக்குமா? x -1ஆ இருக்குமா? x ஒமேகாவா இருக்குமா? x none of these ஆன்னு பார்த்திருக்காங்க. சோ நான் ஒரு ட்ரிக் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு நார்மலா சிம்ப்ளிஃபை பண்ண வரலன்னா, எக்ஸ்க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. எக்ஸ்க்கு -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸ்க்கு ஒமேகா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. எந்த இதுல உங்களுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா வருதோ, அதான் ஆன்சர்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு வே. இங்க ப்ராப்பர் சொல்யூஷன் பார்ப்போம் இப்போ. ஓகே. கொஸ்டின் என்னது? ஒமேகா என்பது ஒரு கனச்சிக்கல் வர்க்க மூலம் எனில், பின்வரும் அணிக்கோவையின் மூலம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா 3, 4 எக்ஸ்பிரஷன் 3, 4 டெர்ம்ஸோட ஒரு எக்ஸ்பிரஷன் மாரி இருந்தது அப்டின்னா, ரோஸ் அண்ட் காலம் ஆப்பரேஷன் அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்றது தான் ஈஸியான ஒர்க். இப்ப பாருங்க, x மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இங்க ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. சோ இந்த 3யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் டெர்ம் கேன்சல் ஆயிடும். தென் இங்க பாருங்க ஒமேகா இருக்கு. x மைனஸ் ஒமேகா மைனஸ் 1 இருக்கு அண்ட் 1 இருக்கு. இப்ப நீங்க இது 3யும் ஆட் பண்ணீங்க அப்டின்னாலும் இந்த அ மைனஸ் ஒமேகா மைனஸ் 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் 1 கேன்சல் ஆகி உங்களுக்கு x மட்டும் குடுக்கும். அண்ட் இங்க வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்றப்ப உங்களுக்கு x மட்டும் தான் குடுக்கும். சோ அந்த மாரி பண்ணலாம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணியிருக்கோம்? C1 பிளஸ் C2 பிளஸ் C3ன்னு எழுதியிருக்கோம். சோ அப்படி பண்ணா என்ன வரும்? இங்க x மட்டும் தான் வரும். இத 3யும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு x தான் வரும். இத 3யும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு x தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா x ஆயிடுமா? இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்னது? 0. இங்க மைனஸ் ஒமேகா மைனஸ் 1 -1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்ல. இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சோ நமக்கு தெரியும் 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். கரெக்ட்டா? சரியா? சோ இப்ப ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதலாம் நம்ம? -1 மைனஸ் ஒமேகான்னு எழுதலாமா? சோ அதனால தான் -1 மைனஸ் ஒமேகாக்கு பதிலா நமக்கு ஒமேகா ஸ்கொயர்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க அங்க. அண்ட் ஒமேகா என்னது? -1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். சோ மைனஸ் ஆஃப் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்னதுன்னா ஒமேகா. -1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த மைனஸ் காமனா எடுத்தோம்னா மைனஸ் ஆஃப் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்ன்னு வரும். ஓகே. சரி. அப்ப இங்க ஒமேகா -1 என்னன்னு எழுதியிருக்காங்க? பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். -1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா. தட்ஸ் இட். சோ அப்படி நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். சரியா? ஓகே. சின்ஸ் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம இது x. இந்த x நான் ஒரு டைம் காமன் எடுத்தேன்னா அது 1, 1, 1 ஆயிடுமா? சோ 1 ஒமேகா ஸ்கொயர் 1 x பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் 1, 1 x பிளஸ் ஒமேகா. இப்ப சிம்பிளா நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிரும். a இன்டு b இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எய்தர் a ஆர் b 0. நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரியல் வேல்யூ குடுக்கும். ஓகே. இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கறனால இமேஜினரி வேல்யூவும் குடுக்கும். சோ டோட்டலா நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் தான் இங்க குடுக்க போகுது. ரியல் நம்பர் ஆர் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் குடுக்கும்.
இங்க வந்து x இருக்கு. சோ 2 AB இஸ் ஈக்குவல் டூ 0னா எய்தர் A இஸ் ஈக்குவல் டூ 0 ஆர் B ஈக்குவல் டூ 0. நமக்கு தேவையில்ல. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரப்போகுது. இப்ப x 0வா இருந்துச்சுன்னா, இங்க என்ன வேல்யூ ஆனாலும் நமக்கு ப்ராடக்ட் 0வா வந்துரும். சோ x இஸ் ஈக்குவல் டூ 0ங்கிறது ஒன் ஆஃப் தி சிம்பிள் சொல்யூஷன்ஸ். இது கிளியரா? ஓகே. தட் இஸ் இட். இப்ப இந்த கொஸ்டின் பார்ப்போம். அகைன் அதேதான். ஒமேகா இஸ் அன் இமேஜினரி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. சோ ஒமேகா வேல்யூ என்ன? -1 பிளஸ் I√3/2. ஆ இருந்துச்சுன்னா, இங்க ஒரு டிட்டர்மினன்ட் குடுத்திருக்காங்க. A, B ஒமேகா ஸ்கொயர் A ஒமேகா, B ஒமேகா, C, B ஒமேகா ஸ்கொயர், C ஒமேகா ஸ்கொயர் A ஒமேகா C. இங்கேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்லின்னு பார்த்தோம்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 0ங்கிற ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யாஹ் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதோட வேல்யூ வந்து என்னன்னு a³ + b³ + c² - 3abc, a² b - b² c, 0, a² + b² + c². ஸோ ஆன்சர் சின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்ப்போம். இங்க இதுல என்ன பண்ணியிருக்கோம்னா, C1யும் C3யும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் C1, C3 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா, அப்பதான் இது காமனா நம்ம எடுக்க முடியும். இப்ப நீங்க C1 + C2 + C3 போட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு B டெர்ம் வரும். அது நம்மளுக்கு வேண்டாம். அதனால தான் A plus A omega. A into 1 plus omega. So 1 plus omega நம்ம டைரக்டா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிடலாம். And B omega plus B square. So B into omega plus omega square. Omega plus omega square என்னது? -1. Then C into omega square plus 1. That is omega square plus 1 என்னது? minus omega. So minus C omega. மத்ததெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ next step. Okay. நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப நான் வந்து இங்க 1 இருக்கிறதா அர்த்தம் 1 இருக்கிறது அர்த்தமா? ஒமேகா கியூப் வேல்யூ என்னது? ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா கியூப் வேல்யூ 1 ஆயிடும். சோ இது எப்படி எழுதலாம் நம்ம? ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒமேகான்னு எழுதலாமா? அதர்வைஸ் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருந்து ஒமேகா காமனா வெளில எடுக்கலாம். இங்க இருந்து ஒமேகா காமனா வெளில எடுக்கலாம். ஆர் அப்படி எடுத்தோம்னா, நம்மளுக்கு இங்க இருந்து ஒமேகா ஸ்கொயர் காமனா வெளில எடுக்கலாம். சோ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்ல இருந்து ஒமேகா ஸ்கொயரை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒமேகா ஸ்கொயர் வரும். பி ஒமேகா ஸ்கொயர்ல இருந்து ஒமேகா ஸ்கொயர் வெளில எடுத்தாலும் நம்மளுக்கு ஒமேகா ஸ்கொயர் வெளில வந்துரும். இப்ப ஏ ஒமேகால இருந்து ஒமேகா ஸ்கொயர் வெளில எடுத்தோம் அப்படின்னா ஏ பை ஒமேகா ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? ஏ பை ஒமேகான்னு வரும். 1 பை ஒமேகா என்னது? ஒமேகா ஸ்கொயர். சோ ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இப்ப பார்ப்போம் கிளியரா. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன இங்க டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா 1 இப்ப ஏ ஒமேகா இருக்கு. அத நான் எப்படி எழுதலாம்? ஒமேகா ஸ்கொயர் நான் வெளியில எடுக்கணும். இன்டூ ஏ பை ஒமேகான்னு எழுதலாமா? சோ இந்த ஒமேகா அந்த ஒமேகா கேன்சல் ஆகி நமக்கு ஏ ஒமேகான்னு வருமா? அதாவது நான் வந்து ஒமேகாவால மல்டிப்ளை பண்ணி ஒமேகாவால டிவைட் பண்ணேன் அப்படின்னா, ஒமேகா இன்டு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஆயிடும். அத நான் வெளியில எடுக்கணும். அண்ட் இங்க எனக்கு ஏ பை ஒமேகான்னு வரும். சோ 1 பை ஒமேகா என்னது? 1 பை ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்ன்னு நான் சொல்றேன். சோ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ அத அப்படியே விட்டுருங்க. ஏ பை ஒமேகான்னு இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு டினாமினேட்டர்ல எனக்கு இமேஜினரி நம்பர் வேண்டாம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இது நான் வந்து இமேஜினரி நம்பர். ஒமேகாங்கிறது ஒரு இமேஜினரி நம்பர். இது பியூர்லி இமேஜினரி கிடையாது. சோ ஒரு இமேஜினரி நம்பர். இத நான் ரியலா மாத்தணும். என்ன பண்ணணும்? இப்ப நான் ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணேன்னா, ஒமேகா கியூப் என்னது? ரியல் நம்பரா? ஒமேகா கியூப் வேல்யூ 1. சோ அத ஒமேகா கியூபா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒமேகா ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி, ஒமேகா ஸ்கொயரால டிவைட் பண்ணணும். கரெக்ட்டா? யா. ஓகே. சோ அப்ப என்ன வரும்? ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா கியூப்னு வருமா? ஒமேகா கியூப் வேல்யூ என்ன? 1. சோ நான் அத எழுத தேவையில்ல. ஒமேகா ஸ்கொயர்ன்னு வரும். அதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஒமேகாவ இது ஒமேகா ஸ்கொயர நான் வெளில எடுக்கிறேன். அப்பனா ஏ ஒமேகான்னு வரும். எப்படி? ஏ ஒமேகாவ எப்படி எழுதலாம்? ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஒமேகா ஸ்கொயர்ன்னு எழுதலாம். சோ அதனால தான் ஏ ஒமேகால இருந்து நான் ஒமேகா ஸ்கொயர் வெளியில எடுக்கிறப்ப எனக்கு இங்க ஏ ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்க இருந்து நம்ம எதுவுமே வெளில எடுக்க வேண்டாம். அப்படியே வச்சிருக்கலாம். இங்க இருந்து நான் ஒமேகா வெளியில எடுக்கிறேன். சேம். மைனஸ் சி ஒமேகால இருந்து ஒமேகா வெளில எடுத்தேன்னா மைனஸ் சி. ஏ ஒமேகால இருந்து ஒமேகா வெளில எடுத்தேன்னா ஏ.
சி இங்க என்ன இருக்கு? சி தான் இருக்கு. சில இருந்து நான் ஒமேகா வெளில எடுக்கிறேன். அப்ப இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? சி பை ஒமேகா கிடைக்கும். ஸோ சில இருந்து நான் ஒமேகா வெளியில எடுத்தேன் அப்படின்னா, சி ஒமேகா எனக்கு கிடைக்கும். சில இருந்து ஒமேகா வெளில எடுத்தேன்னா, எனக்கு சி பை ஒமேகா கிடைக்கும். இப்ப எனக்கு டினாமினேட்டர்ல ஒரு இமேஜினரி நம்பர் வேண்டாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நியூமரேட்டர் ஒமேகா ஸ்கொயராலயும், டினாமினேட்டர்ல ஒமேகா ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணேன்னா, எனக்கு டினாமினேட்டர் 1 ஆயிடும். நியூமரேட்டர்ல சி ஒமேகா ஸ்கொயர் வந்துரும். கரெக்ட்டா? இப்ப நான் மறுபடியும் இங்கிருந்து -1 வெளில எடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து -1 அண்ட் 3 காலம்ல இருந்து ஒமேகா ஸ்கொயர். அப்போ எனக்கு -ω/5 கிடைக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும் எனக்கு? A, B, A, B, C, B, C, A, C இருக்கும். சரியா? சோ இப்ப பாருங்க. ABC, BCA, ABC இருக்கு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டே, லாஸ்ட் டே சப்ட்ராக்ட் பண்ணேன்னா, எனக்கு இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். இங்க மட்டும் தான் எனக்கு இருக்கும். சோ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 வரும். எப்படின்னு பார்ப்போமா? ABA, BCB, CAC இருக்கு. சோ இப்ப A இருக்கும். இங்க C ஸ்கொயர் மைனஸ் ABன்னு வரும். நம்ம இப்ப சால்வ் பண்ணி பார்ப்போம். சோ ABA, BCB, CAC. சோ நமக்கு இங்க ABA, BCB, CAC இருக்கு. நமக்கு ஒமேகா இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இருக்கிற எல்லா ஒமேகாவையும் நம்ம வந்து ஒரு ரோ இல்ல ஒரு காலம் வச்சு நம்ம வெளில எடுத்துடுறோம். ஓகே. இங்க பாருங்க. என்ன வரும் இங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோவ R1 ஓகே. ரோ காலம் ஆப்பரேஷன் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இது சரியா வராது. சோ விட்டுறலாம். டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். நமக்கு என்ன வரும் இங்க A இன்டு C ஸ்கொயர் மைனஸ் ABன்னு வருமா? C ஸ்கொயர் மைனஸ் ABன்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் B இன்டு என்ன வரும்? BC மைனஸ் ஓகே. BC மைனஸ் சாரி B இன்டு BC மைனஸ் BC 0 தான் வரும் இங்க நமக்கு. ஓகேவா? பிளஸ் A இன்டு அகைன் AB மைனஸ் A இன்டு AB மைனஸ் C ஸ்கொயர்ன்னு வரும். ஓகேவா? இப்போ AB மைனஸ் C ஸ்கொயர். இப்போ AC ஸ்கொயர் மைனஸ் AC ஸ்கொயர் 0. மைனஸ் A ஸ்கொயர் B பிளஸ் A ஸ்கொயர் B 0. அப்படிலாம் A காமனா எடுத்தீங்கன்னா இங்க C ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் C ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆகி 0. மைனஸ் AB பிளஸ் AB 0. சோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துரும். நம்ம ஏன் இதுல காமனா எடுக்கிறது ரொம்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் எடுத்துடுறேன். இங்க இருந்து நான் ஒமேகா எடுத்துடுறேன். அப்புறம் மறுபடியும் இங்க இருந்து ஒமேகா ஸ்கொயர் எடுத்துடுறேன். சோ எல்லா இமேஜினரி நம்பரையும் நான் வெளியில எடுத்துட்டேன்னா, ஃபுல்லா ரியல் நம்பர் இருக்கும். A, B, C எல்லாமே ரியல் நம்பர்ஸ். சோ ஃபுல்லா ரியல் நம்பர்ஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப நம்மளுக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் இதோட வேல்யூ 0. சோ 0 இன்டு ஒமேகா பவர் 5 0. சோ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. சோ பேசிக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது ஒமேகாவோட எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா, இந்த ப்ராப்ளம் வந்து 2 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். Next question number 10. If x minus 4, 2x, 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 x minus 4, 2x, 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 x minus 4 is equal to capital A plus bx into x minus a whole square. So பார்த்தாலே தெரியுது. இது நம்மளுக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுக்கும். அண்ட் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா AB என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த டிட்டர்மினன்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அது நம்மளுக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷனா கிடைக்கும். அண்ட் அத வந்து இந்த இந்த ஒரு லீனியர் இன்டு குவாட்ரேட்டிக்கா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். எழுதிட்டு A வேல்யூ, B வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல எப்படி இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து JEE மெயின் 2018ல கேட்ட கொஸ்டின். சோ பேசிக்கா இந்த டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நம்ம எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் டெர்ம் எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம AB ஆர்டர்டு பேரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ AB வந்து -4, -5 -4, 3 -4, 5 இல்ல 4, 5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. சொல்யூஷன் பார்ப்போமா இதுக்கு? given
டிட்டர்மினன்ட் x minus 4 2x 2x இது இருக்கு. இது எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஈஸியா என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு ஒரே வேல்யூ கிடைக்கும். ஏன்னா 2x 2 டைம்ஸ் வந்து எல்லா காலம்லயும் எல்லா ரோலயும் பார்த்தோம் அப்படின்னா 2x வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. காலம்லயும் சேம். எல்லாரும் எல்லா காலம்லயும் பார்த்தோம்னா நமக்கு 2x 2 டைம்ஸ் வந்திருக்கு. x minus 4 1 டைம் வந்திருக்கு. சோ ஈஸியா நம்ம என்ன ஐடியா வரும் நமக்கு? ஒரு காலம்ம 3 காலமா ஆட் பண்ணி எழுதணும். இல்ல ஒரு ரோவ 3 ரோவா ஆட் பண்ணி எழுதணும். ஒரு ரோவ 3 ரோவா ஆட் பண்ணி சேர்த்து எழுதுறது. இல்ல ஒரு காலம்ம 3 காலமா ஆட் பண்ணி சேர்த்து எழுதுறது. மத்த 2 காலம் அப்படியே எழுதுறது. சோ இதான் நமக்கு ஐடியா. 2ல எப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் வரும்? நம்ம இங்க C1 C1 plus C2 plus C3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2x plus 2x plus x minus 4 5x minus 4. சோ 5x minus 4 ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா வந்துரும். அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும். சோ இப்ப நம்ம 5x minus 4 காமனா வெளியில எடுத்துடலாம். இப்பயே பாருங்களேன் நமக்கு 5x minus 4 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க ஒரு குவாட்ரேட்டிக் கிடைக்கும். சோ 5x minus 4ங்கிறது ஒரு லீனியர். சோ அந்த லீனியர் தான் நமக்கு bx plus a. ஓகே. சொல்யூஷன் கன்டினியூஷன் இது. சோ 5x minus 4 C1ல இருந்து நம்ம காமனா வெளில எடுக்கிறோம். காலம் 1ல இருந்து. So 1, 1, 1, 2x, x minus 4, 2x, 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 x minus 4ன்னு வரும் நமக்கு. நெக்ஸ்ட் இப்போ R2வ R2 minus R1. So இதுவும் ஒரு ட்ரிக் தான். இப்ப நம்ம 2 ரோல பாருங்க. இந்த 3 ரோலயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சேம். அப்ப 2 ரோவா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். R2வ R1ஓட சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. R3யையும் R1ஓட சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க 0 வந்துரும். நமக்கு 0 வந்துச்சுன்னா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி தானே? அதுக்குதான். அதே மாதிரி பாருங்க 2x 2x வந்திருக்கு. இங்கேயும் 2x 2x வந்திருக்கு. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரோ தான் ஐடியல். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் பொசிஷன்ல 2x இருக்கு. தேர்ட் ரோல செகண்ட் பொசிஷன்ல 2x இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல 2x இருக்கு. செகண்ட் ரோல தேர்ட் காலம்ல 2x இருக்கு. சோ அப்ப R2வ R1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2xம் 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட்ல இந்த 1ம் 0 ஆயிடும். R3ய R1ஓட சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இந்த 1 0 ஆயிடும். செகண்ட்ல இருக்கிற 2xம் 0 ஆயிடும். சோ நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு இப்படி வருது. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்ப நமக்கு டிட்டர்மினன்ட் சால்வ் பண்றது ஈஸி. இப்ப நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1 பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு காலம்ல ஃபர்ஸ்ட் மட்டும் தான் 1 இருக்கு. அப்புறம் 0 0ன்னு இருக்கு. சோ அலாங் காலம் 1 பண்ணா நம்ம கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா வரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறனால இது பிளஸ் 1 இன்டூ x minus x minus 4 minus x minus 4ன்னு வரும். So minus x minus 4 into minus x minus 4. அப்ப minus x minus 4 whole square. ஓகேவா? அப்ப x plus 4 whole square தான் எழுதலாமா? அப்ப 5x minus 4 into x plus 4 whole square is equal to a plus bx. So clearly b வந்து 5, a வந்து minus 4. So minus 4, 5 தான் ஆன்சர். கிளியரா? இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? இல்ல இந்த ஸ்டெப் மட்டும் எழுதுவோம். 1 2x 2x 0 minus எழுதுவோமா இதான்? இது எப்படி டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். 1 2x 2x 0 minus x minus 4 0 0 0 minus x minus 4. ஓகேவா? இப்போ along இந்த காலம் பண்றேன். So plus minus plus. ஏன் இந்த காலம் சூஸ் பண்றோம்னா நமக்கு இங்கதான் 2 0 இருக்கு. வேணா நம்ம இந்த ரோ கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம விஷ் தான். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கா? ஓகே. ஸோ இப்போ +1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம லீவ் பண்ணிடுவோம். லீவ் பண்ணிட்டா என்ன வரும் நமக்கு? இது மட்டும்தான் வரும். கரெக்டா? இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? minus x minus 4 +1 இருக்குங்க நமக்கு. +1 into minus x minus 4 into minus x minus 4. -0 இருக்கும். அது நமக்கு பிரச்சனை இல்லை.
ஸோ இப்படி இருக்கும். இங்க -0. ஓகே. ஸோ இப்ப -x-4 இன்டு -x-4. ஸோ இப்ப இங்க இருந்து நம்ம மைனஸ் காமனா எடுத்தா என்ன வரும்? -(x+4)ன்னு வரும். அண்ட் அங்க ஒரு மைனஸ் இருக்கும். அதையும் காமனா எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன வரும்? இன்டு இது மைனஸ் அகைன் மைனஸ் இது சப்ட்ராக்ஷன் கிடையாது. இன்டு மைனஸ் x+4. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் x+4 ஹோல் ஸ்கொயர். x+4 ஹோல் ஸ்கொயர். இன்டு நமக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இந்த டிட்டர்மினன்ட்க்கு முன்னாடி 5x - 4 இருந்துச்சா? 5x - 4 இருந்தது. அண்ட் அது நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்? x - a ஹோல் ஸ்கொயர் x - a ஹோல் ஸ்கொயர் இன்டு bx plus c. இப்ப plus c வந்து -4, b வேல்யூ வந்து 5, -a வந்து 4. இங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா -a 4. ஸோ இப்ப +a வந்து -4 அண்ட் b வேல்யூ x ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 5. கிளியரா இது? தட்ஸ் இட். அதான் இதுதான் இங்க வந்து அப்ளை பண்ணி சிம்பிளா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின். இஃப் x, y, z are non-zero real numbers and determinant 1 plus x, 1, 1, 1 plus y, 1 plus 2y, 1, 1 plus z, 1 plus z, 1 plus 3z is equal to 0. Then x inverse plus y inverse plus z inverse என்னன்னு கேட்டிருக்காங்க. So 1 by x plus 1 by y plus 1 by z என்னன்னு கேட்டிருக்காங்க. அது 0வா, -1ஆ, -3ஆ, -6ஆ? இப்போ நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடக்கூடாது 0 வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நமக்கு 1/x எப்பயுமே 0 ஆகாது. ஸோ இந்த சம்மும் 0 ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது 0 ஆகவும் நமக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப 1/x = -1/y -1/z இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு 0 வர சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடக்கூடாது. இது ஆன்சரா வரவும் ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப எப்படி இங்க வந்து உங்களுக்கு தமிழ்ல கொஸ்டின் இருக்கு. நமக்கு அந்த பேஜ்ல பிரிண்ட் ஆகல, சொல்யூஷன் பேஜ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. XYZ என்பன பூஜ்ஜியமற்ற மெய்யெண்கள் மற்றும் mod 1 plus x 1 1 1 plus y 1 plus 2y 1 1 plus z 1 plus z 1 plus 3z is equal to 0 எனில் x inverse plus y inverse plus z inverse இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போமா? இவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ டெல்டா வேல்யூ 0 என கொள்வோம். இது வந்து டெல்டான்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இங்க வந்து 1 plus x 1 plus y 1 plus z இருக்கு. இங்க 1 1 1 plus 3z இருக்கு. அண்ட் இங்க எப்படி இருக்கு? இப்ப நான் சி காலம் 1 காலம் 3 ஓட சப்ராக்ட் பண்ணா இந்த 1 எல்லாம் எனக்கு போயிடுமா? சோ அதனால நான் அதை பண்றேன். இப்ப காலம் 2வையும் காலம் 3 ஓட சப்ராக்ட் பண்ணா எனக்கு இந்த 1 எல்லாம் போயிடும். சோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல பாருங்க 1 இருக்கு ஃபுல்லா. செகண்ட் காலம்லயும் 1 இருக்கு, தேர்ட் காலம்லயும் 1 இருக்கு. ஆனா இது ரெண்டும் எக்ஸ்பிரஷனா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 2 1 வந்து வெறும் நமக்கு 1 மட்டும் தான் இருக்கு. அது பக்கத்துல x y z அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ அப்ப நம்ம ஈஸியா சப்ராக்ட் பண்றதுக்கு ஈஸியா எது இருக்கும்? தேர்ட் காலமோட நம்ம வேற ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணா நமக்கு சப்ராக்ஷன் ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த காலம் எடுத்துட்டு இதோட நான் சப்ராக்ட் பண்றேன். ஸோ C1 C3 ஓட சப்ராக்ட் பண்றேன் அண்ட் C2வையும் C3 ஓட சப்ராக்ட் பண்றேன். ஏன்னா C3 தான் சப்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு 2 1 டைரக்டா இருக்கு. இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் C1 C3 ஓட சப்ராக்ட் பண்றேன். அப்ப என்ன வரும் எனக்கு? 1 plus x minus 1 x 1 plus 5 minus 1 y 1 plus z minus of 1 plus 3z minus 2z. அப்புறம் C2 நான் இதோட சப்ராக்ட் பண்றேன். ஸோ 1 minus 1 0 1 plus 2y minus 1 2y 1 plus z minus 1 plus 3z minus 2z அண்ட் C3 நான் எதுவுமே பண்ணல, அப்படியே காமனா இருக்கு. இப்போ நார்மலா இருக்கு. இப்ப நம்ம நார்மலா எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. இப்ப நம்ம எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 பண்றோம். ஏன் R1 சூஸ் பண்றோம்னா
R1ல தான் நமக்கு 0 இருக்கு. சோ இந்த டெர்மே நமக்கு வராது. சோ சால்வ் பண்ணோம்னா நமக்கு டைரக்ட்டா டெல்டா வேல்யூ 0 வந்துருது. டெல்டா வேல்யூ நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி கொஸ்டின்ல குடுத்திருக்காங்க டெல்டா வேல்யூ 0ன்னு சொல்லி. ஓகே. சோ இதுக்கப்புறம் இதோட சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. அண்ட் சிம்பிளிஃபை பண்ண பிறகு we will get this xy plus yz plus zx plus 3xyz is equal to 0. So, okay. இப்ப நான் இதை வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். இப்ப 1 plus x 1 1 இங்க 1 plus x 1 plus y 1 plus z இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு என்ன டிட்டர்மினன்ட்ல இருக்கு அப்படின்னா 1 plus x 1 plus y. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஜெயில கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நம்ம இந்த சாப்டரோட டெஃபினேஷன் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணாம நம்ம வந்து பேசிக் மேக்ஸும் அப்ளை பண்ணணும் நிறையா. அதுக்கப்புறம் என்ன 1 1 plus 2y 1 plus z 1 1 plus 2y 1 plus z. ஓகே. நமக்கு இங்க என்ன இருந்துச்சு 1 1 1 plus 3z இருந்துச்சா 1 1 இங்க 1 plus என்ன இருந்தது 1 plus 3z இருந்துச்சு 1 plus 3z இருந்துச்சு கரெக்டா is equal to 0. ஓகே. இப்ப பாருங்க இது C1 இது C2 இது C3. இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் C1 ஏன் நம்ம C3யோட சப்ட்ராக்ட் பண்றோம் ஏன்னா C3 தான் 2 1 இருக்கு அண்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரு ரோல மட்டும் C3ல தேர்ட் ரோல மட்டும் தான் நமக்கு zங்கிற வேரியபிள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோல இல்ல சோ சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க வேற காலம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணாலும் வரும் பட் ஸ்டில் நமக்கு எது கால்குலேஷன் கம்மியா இருக்குமோ நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணணும் வித் ப்ராக்டிஸ் நம்ம அதை பண்ணிடலாம் ஸோ C1 மைனஸ் C3 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் C2 அதே மாதிரி C2 மைனஸ் C3 எடுத்துக்கலாம் C3 மாத்தக்கூடாது நம்ம C3 தான் மற்ற ரெண்டு காலமோட நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம் ஸோ அதை மாத்தக்கூடாது ஓகேவா ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் ஓகே 1 plus x minus 1 x 1 plus y minus 1 y 1 plus z minus 3z என்னது 1 minus 1 0 z minus 3z minus 2z ஓகேவா நெக்ஸ்ட் C2 minus C3 1 minus 1 0 1 plus 2y 2y அது 2 z கிடையாது 2y 1 plus 2y minus 1 2y 1 plus z minus of 1 plus 3z என்னது 1 minus 1 0 z minus 3z minus 2z ஓகேவா 2z இங்க அப்படியே இருக்கும் நமக்கு 1 1 1 plus 3z 1 plus 3z ஓகேவா இதுவும் 0ன்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க இது given இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா நம்ம இந்த இது வேணாம் கன்சிடர் வேண்டாம் ஸோ இப்போ வந்து இந்த டிட்டர்மினன்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு அதை ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு 1 by x plus 1 by y plus 1 by z என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் x inverse y plus x inverse z எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு அலாங் ரோ 1 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம் ஏன் அலாங் ரோ 1 எக்ஸ்பேண்ட் பண்றோம் இது பிளஸ் ஏன்னா ரோ 1ல தான் நமக்கு 0 இருக்கு ஸோ நம்ம ஒரு டேர்ம் எழுதவே தேவையில்லை இதோட எழுதவே தேவையில்லையே ஏன்னா 0 into anything 0 ஸோ இந்த இதை எடுத்துக்கலாம் எக்ஸ் இருக்கு ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவேன் நம்ம அப்போ எக்ஸ் இன்டூ 2y into 1 plus 3z அப்போ 2y plus 3 into 2 6 yz வருமா ஜஸ்ட் நான் டேரக்டா மல்டிப்ளை பண்றேன் பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸ் இன்டூ 2y plus 6yz மைனஸ் 2z வருதுன்னே மல்டிப்ளை பண்ணோம்னா ஆனா நமக்கு ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு பிளஸ் 2z கொடுக்கும்
ஓகேவா? ஸோ -0 இன்டு எனிதிங் 0 தான். ஸோ நம்ம அந்த டெர்ம் எழுத தேவையில்ல. பிளஸ் அடுத்து தேர்ட். ஃபர்ஸ்ட்டோட தேர்ட் எலிமெண்ட் இது. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கும் நமக்கு? -2yz இருக்கும். -2yz ஓகேவா? -2yz இங்க வந்து +4yz வரும். கரெக்ட்டா? ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு மைனஸ் வரும். -4yz வரும். ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4yz இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் நம்ம. என்ன வரும்? 2xy plus 6xyz 6xyz plus 2xz minus 2yz plus 4yz நமக்கு என்ன கொடுக்கும்? -2 plus 4 plus 2. So plus 2yz is equal to 0. இது எல்லாமே 2 மல்டிபிள்ஸா இருக்கா? அப்போ இத நோட் பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க நம்ம வேரியபிள்ஸ் இன்வால்வ் பண்றோம். முன்னாடிலாம் வந்து இமேஜினரி நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பியூர்லி ரியல் அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இங்க வேரியபிள்ஸ் இன்வால்வ் பண்றனால இத வந்து எலாபரேட்டா பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன காம்ப்ளிகேட்டடான டிட்டர்மினன்ட்டா இருந்தாலும் நம்ம ரோ ஆப்பரேஷன் அண்ட் காலம் ஆப்பரேஷன் அப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்ப வந்து எல்லாமே 2 மல்டிபிள்ஸா இருக்கு. ஸோ அதை டிவைட் பண்ணுங்க. 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ஹோல் ஈக்குவேஷனை xy plus 3xyz 3xyz plus 2xz by 2 என்னது xz தான் நமக்கு கொடுக்கும். அண்ட் இது yz கொடுக்கும். கரெக்டா? இப்போ ஹோல் ஈக்குவேஷனையும் xyzல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு இந்த 3xyz இங்க கொண்டு போயிட்டு ஹோல் ஈக்குவேஷனை 3xy ஹோல் ஈக்குவேஷனை xyz ஆல் டிவைட் பண்ணா இங்க என்ன வரும் நமக்கு? 1/z 1/z பிளஸ் இது வந்து நான் அந்த சைடு கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ -3xyz டிவைடட் பை xyz வந்து -3 தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்? டிவைட் பை xyz. நான் எழுத அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எந்த ஐடியா அப்ளை பண்ணுங்கிறது தெரியும். xz இருக்கு. x into z by xyz என்னது 1/y 1/y. ஓகே, நெக்ஸ்ட் y into z இருக்கு டிவைடட் பை xyz என்ன வரும்? yz கேன்சல் ஆயிட்டு 1/x வரும். ஸோ 1/x plus 1/y plus 1/z is equal to -3. கிளியரா? நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -3ன்னு வரும். R1ஐ பயன்படுத்தி விரிக்கும் போது. ஸோ வந்துருச்சா? அதேதான் இங்க பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. If b plus c, c plus a, a plus b, c plus a, a plus b, b plus c, a plus b, b plus c, c plus a is equal to k times a, b, c, b, c, a, c, a, b, then k is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? இதை வந்து ஏபிசிக்கு 1 2 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க இதோட டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணா நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எல்லாமே 1 போட்டோம்னா நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ பண்ண முடியாது. அதனால ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு ஒரு கே வேல்யூ வரும். அப்புறம் இங்க ப்ராப்பர் சொல்யூஷன்ல பார்ப்போம். ஸோ ப்ராப்பர் சொல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஸ்டில் உங்களுக்கு அது ரொம்ப டைம் டேக்கிங்கா இருக்கு. எந்த ரோ ஆப்ரேஷன், எந்த காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ என்ன இருக்குங்க? பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ, ஏ பிளஸ் பியா? பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ, ஏ பிளஸ் பி.
ஓகே. B plus C plus A plus B. Next இங்க C plus A plus B, B plus C. And இங்க வந்து A plus B, B plus C, C plus C. ஓகேவா? ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ அதான் இதோட இது. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் காமன் ஃபங்க்ஷன் தான். தட் இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? கொஸ்டின் என்ன இருந்ததுன்னு பார்ப்போமா? That is equal to K times ABC, BCA, AB. ABC, BCA, CB. Okay. So CB also. Let me see. CB, A. BCA. So CAB. Okay. Okay. இங்க வந்து CAB. Okay, கரெக்டா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஏக்கு ஓகே, ஏ கூட நம்ம 0 எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன் சிம்பிள் ஆகும். ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 2ன்னு எடுத்துக்கலாம் வேல்யூஸ். ஸோ சிக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருங்க? B plus C 3, C plus A 2, A plus B 1. இங்க C plus A என்னது? 2, A plus B 1, B plus C again 3. A plus B 1, B plus C 3, கரெக்டா? C plus A 2. இப்படி வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 3 into 2 minus 9. So, 3 into minus 7. Okay, now, so 3 into 2 minus 9 minus 7. Minus 2 into 4 minus 3, 1. Okay, next. Plus 1 into 6 minus 1, 5. So, yeah. Minus 21, minus 2, minus 23, minus 23 plus 5, minus 18. So, இங்க நம்மளுக்கு minus 18 வருது. So, இப்போ இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். நான் வந்து கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு எந்த ரோ காலம் ஆபரேஷன் அப்ளை பண்ணணும்னு தெரியல, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற நம்பர்ஸ், உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அண்ட் கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எல்லாத்துக்குமே பண்ண முடியும். அதுதான் இப்ப நான் வந்து இதுக்கு கே இன்டூ இதோட வேல்யூ என்ன? A value 0, B value 1, C value 2. And B value 1, C value 2, A value 0. C value 2, A value 0, B value 1. Okay. So, நமக்கு K into minus 1 times 1 ன்னு வரும். Plus 2 times minus 4 ன்னு வரும். கரெக்டா? So, இங்க நம்மளுக்கு minus 8, minus 1, minus 9. So, minus 9k is equal to minus 18 அப்படின்னா k value 2. So, நம்மளுக்கு ரெண்டே டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணி நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். So, k value 2. இப்போ நம்ம ப்ராப்பரா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன? 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ நம்மளுக்கு 2 வந்துச்சு ஆன்சர்.
இப்ப நம்ம ஈஸியா 0 எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்? இது நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல் வேல்யூ குடுத்துச்சுன்னா, இதுவும் மீனிங்ஃபுல் வேல்யூ குடுத்துச்சுன்னா, k 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈக்குவல் ஆகாது. சோ மீனிங்ஃபுல் வேல்யூ 0வா இருக்க முடியாது. சோ k வேல்யூ 0வா இருக்க முடியாது. சோ ஆன்சர் சி 2 தான். எப்படின்னு பார்ப்போமா? லெட் டிட்டர்மினன்ட்ட வந்து அந்த டெல்டான்னு எடுத்துக்கிறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அண்ட் C1ல C1 பிளஸ் C2 பிளஸ் C3 எப்படி இந்த 3யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எப்படி டைரக்ட்டா வருது. இந்த சைடு பாருங்க 3மே ஆட் பண்ணா நம்மளுக்கு A பிளஸ் B பிளஸ் C, A பிளஸ் இது 2 டைம்ஸ் A பிளஸ் B பிளஸ் C, 2 டைம்ஸ் A பிளஸ் B பிளஸ் C, 2 டைம்ஸ் A பிளஸ் B பிளஸ் C தான் இங்க வரப்போறது. அண்ட் இத நீங்க ஆட் பண்ணாலும் உங்களுக்கு A பிளஸ் B பிளஸ் C, A பிளஸ் B பிளஸ் C, A பிளஸ் B பிளஸ் C தான் வரும். சோ, இப்ப இந்த மாரி இருக்கு. பண்றப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ம நம்ம C1 பிளஸ் C2 பிளஸ் C3 இது சேம் தான். இது இங்க எல்லா ஒரு ரோல இருக்கிற எல்லா எலிமெண்ட் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு A பிளஸ் B பிளஸ் C தான் வருது. ஒரு காலம்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு A பிளஸ் B பிளஸ் C தான் வருது. சோ, நம்மளுக்கு ஒரு காலம்ம நம்ம எல்லா காலமோட சம்மா எடுத்துக்கலாம். சோ C1 பிளஸ் C2 பிளஸ் C3ன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலம் 2 டைம்ஸ் A பிளஸ் B பிளஸ் C. செகண்ட் காலமும் அதே இருக்கும். தேர்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் இதுவும் அதே இருக்கும். சோ இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இங்க இது வந்து C பிளஸ் A பிளஸ் B, B பிளஸ் C அண்ட் இது அப்படியே சேஞ்ச் ஆகாம இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 காமனா எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதோட கன்டினியூஷன் சொல்யூஷன் கன்டினியூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? C2வ C2 மைனஸ் C1ன்னு பண்ணலாம். சோ இப்ப C பிளஸ் A மைனஸ் ஆஃப் A பிளஸ் B பிளஸ் C மைனஸ் B குடுக்கும். அண்ட் C3ய C3 மைனஸ் C1ன்னு பண்ணலாம். அப்ப A பிளஸ் B மைனஸ் ஆஃப் A பிளஸ் B பிளஸ் C தட் இஸ் மைனஸ் C. அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் பண்றோம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? மறுபடியும் C1ல C1 பிளஸ் C2 பிளஸ் C3 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A பிளஸ் B பிளஸ் C மைனஸ் B மைனஸ் C வந்து இது வந்து கேன்சல் ஆகி A வரும். அண்ட் இங்க Cயும் Aவும் கேன்சல் ஆயிட்டு B வரும். இங்க Aவும் Bயும் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு C வரும். சோ நம்ம ABC, BCA, CABன்னு வந்துருச்சா? அண்ட் இங்க 2 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்த கான்ஸ்டன்ட். சோ அப்ப K வேல்யூ 2 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா K வேல்யூ 2. சோ இப்ப நம்ம வந்து இதையும் சால்வ் பண்ணி பார்த்துருவோம். எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு. நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணோம்? B பிளஸ் C. இப்ப ப்ராப்பர் சொல்யூஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ரோ அண்ட் காலம் ஆப்பரேஷன் நிறைய அப்ளை பண்ணிட்டோம். ஸோ பை திஸ் டைம் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. மைண்ட்லயே நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்டெப் கம்மியாவே எழுதலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா. ஸோ B பிளஸ் C, C பிளஸ் A பிளஸ் B, B பிளஸ் B, ஓகே B பிளஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? A பிளஸ் B, B பிளஸ் C, B பிளஸ் C, நெக்ஸ்ட் C பிளஸ் C. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு சேம் என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லுக்கு எல்லா எலிமெண்ட்டும் ஆட் பண்ணா 2 டைம்ஸ் A பிளஸ் B பிளஸ் C வரும். அது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எலிமெண்ட்ஸ்க்கும் சேமா இருக்கும். அதனாலே தான் காலம்க்கும் அப்ளை ஆகும். ஸோ நம்ம காலம் மாத்தி எழுதுறதுனால C1 பிளஸ் C2 பிளஸ் C3 எழுதலாம். C1 பிளஸ் C2 பிளஸ் C3 எழுதலாம். ஓகே. அப்படி எழுதுனா நமக்கு எப்படி வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் A பிளஸ் B பிளஸ் C வருமா? ஸோ இதை நான் டெல்டா லெட் திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா. இப்போ நம்மளுக்கு டெல்டா வேல்யூ will be equal to 2 times of so A plus B plus C, A plus B plus C, A plus B plus C, then A plus B plus C. ஓகேவா? ஸோ அண்ட் இங்க நம்மளுக்கு அதே தான் வரும். C plus C, A plus B and B plus C. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க A plus B,
B plus C. C plus Cன்னு வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? செகண்ட் காலம ஃபர்ஸ்ட் காலமோட சப்ட்ராக்ட் பண்றோம். தட் இஸ் C2வ C2 மைனஸ் C1ன்னு எழுதுறோம். C3யையும் C3 மைனஸ் C1ன்னு எழுதுறோம். ஓகேவா? C1ன்னு எழுதுறோம். சரியா? இப்படி பண்ண பிறகு ஓகே. ஸோ பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க மைனஸ் B, மைனஸ் C, மைனஸ் Cன்னு வரும். இங்க வந்து மைனஸ் C, மைனஸ் A, மைனஸ் Bன்னு வரும். ஸோ இங்க இருக்க மைனஸ், இங்க இருக்க மைனஸ நம்ம காமனா வெளில எடுத்தாலே நமக்கு பிளஸ் ஆயிடும். அண்ட் இங்க A பிளஸ் B பிளஸ் C, A பிளஸ் B பிளஸ் C, A பிளஸ் B பிளஸ் C இருக்கு. அத இங்க ஃபுல்லா ஆட் பண்ணா நம்மளுக்கு A, B, Cன்னு வந்துரும். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ABC, BCA, CABன்னு வரும். அண்ட் 2 டைம்ஸ் ஆஃப் தட் டிட்டர்மினன்ட் வில் கிவ் யூ this delta. அப்ப delta is equal to k times determinant of ABC, BCA, CAB ன்னு இருந்தது. k வந்து கம்பேர் பண்ணோம்னா k வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு வரும். அதான் இங்க பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது C1 C1 plus C2 plus C3 எழுதின பிறகு இந்த மைனஸ்லாம் ரீடைன் ஆகும்ல. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலம் 2ல இருக்க மைனஸ்லாம் காமன் எடுத்தா இது மைனஸ் 2 ஆயிருக்கும். அகெயின் நம்ம காலம் 3ல இருக்கிற மைனஸ்லாம் வெளில எடுத்தோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகி இங்க வெறும் பிளஸ் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. அண்ட் தேங்க்யூ.